வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. அதாவது தான தர்மம் என்பார்கள். அதாவது தர்மம் நீங்கள் தனியாக செய்ய வேண்டாம். உங்கள் வாழ்வியலையே தர்மமாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் தனியாக நீங்கள் தர்மம் அப்படின்றதுல இறங்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த அவங்க எல்லாருமே ஒரு தர்ம நெறியோடு வாழ்ந்தார்கள் அப்படின்றதுக்கு பாருங்களேன். அவங்களுக்கு வசதி இருக்கோ இல்லையோ, பசு, ஆடு, கோழி, எல்லா ஜீவராசிகள், அதாவது அவங்க ஒரு கைப்பிடி தான் சாப்பிட்றாங்கனாலும் அந்த ஒரு கைப்பிடியில இருந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு படைத்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வசதிகள் கூட எதுவுமே கிடையாது. அப்போ அப்படி வாழ்ந்த மக்கள் தன் வாழ்க்கையை அறநெறியாகவும் தர்ம நெறியிலையும் எடுத்துட்டு போனாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆயுட்காலம் எல்லாமே சிறப்பாக இருந்தது. நோய் இல்லாத வாழ்க்கை, என்ன கள்ளம் கபடமற்ற வாழ்க்கை, இதெல்லாமே வாழ்ந்தாங்க. நீங்கள் நாம் வாழ்கிற வாழ்க்கையே தர்ம நெறியோடு அமைந்து விட்டால் நீங்கள் தனியாக நீங்கள் போய் எந்த தர்மமும் செய்ய வேண்டாம். அப்படியே செய்வதாக இருந்தாலும் 5 அறிவு படைத்த ஜீவன்களுக்கு. ஏன்னா இந்த மானுட பிறவி மாத்திரம்தான் சமைச்சு உட்கொள்ளுது, அதுக்கு பணத்தை கையாளுறது எல்லாமே தெரியறது. ஆனால் மிருகங்கள் அப்படி கிடையாது. 5 அறிவு ஜீவராசிகள் அதுக்கு கீழே இருக்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 5 அறிவு, அதற்கு கீழே உள்ள எல்லா அறிவு ஜீவராசிகளுக்கும் உணவு படைத்தல் என்பதை தர்மமாக்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.